ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் சைந்தவ். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மூவி ரிவ்யூஸ் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓல்ட் இஸ் கோல்ட், சஜஸ்டட் மூவிஸ், ஒரு பார்வை, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டோரி சந்திர பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஏரியாவில் சிண்டிகேட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் இருக்க 2 பெரிய வில்லன்கள் அந்த ஏரியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டெரரிஸ்ட் மாரி உருவாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 டெரரிஸ்ட் மாதிரி யங்ஸ்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த 20,000 பேர்களுக்கும் வெப்பன்ஸ் தேவைப்படுது. வெப்பன்ஸ் இருந்தால் தான் அவங்க எல்லாத்தையும் டெரரிஸ்ட் குரூப்புக்கு விற்க முடியும். ஸோ வெப்பன்ஸ் ஷிப்பில் வந்துட்டுருக்கு. அது ஷிப்பில் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ அந்த சந்திரபிரசாத் போர்ட்லேயே அந்த ஷிப்பை நேர்மையான அதிகாரி ஒருத்தர் லாக் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அதே சிண்டிகேட் அமைப்புலேருந்து வெளியில் வந்த ஹீரோவான வெங்கடேஷ், அவர் அந்த சிண்டிகேட் அமைப்பில் பெரிய கில்லராக இருந்தவர். அவருக்கு கோட் நேம் சைக்கோ. சைக்கோன்னு பேரை கேட்டாவே அந்த சிண்டிகேட்டில் இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க. அந்தளவுக்கு பெரிய கில்லர். தன்னோட பொண்ணுக்காக அந்த கில்லர் ஒர்க்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரப்போ அந்த சிண்டிகேட் அமைப்பில் இருக்க அந்த 2 வில்லன்களுக்கும் ஆல்ரெடி சில கண்டிஷன்ஸ் போட்டு எச்சரிக்கை விட்டுட்டு வெளியில் வராரு. வெளியில் சாதாரண போர்ட்டில் கிரெயின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு தன்னோட பொண்ணோட சந்தோஷமாக இருக்காரு. சடனாக ஒரு நாள் அவரோட பொண்ணு மயங்கி விழுகிறாங்க. செக் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ரேரான டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த ரேரான டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. அந்த இன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட 17 கோடி இருக்குது. வெங்கடேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்ன லிங்க், வெங்கடேஷ் தன்னோட பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் சைந்தவ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எனக்கு பட்டது, படத்தில் ஹீரோவுக்கும் அவரோட பொண்ணுக்கும் இடையில இருக்க பாண்டிங்ஸ். இந்த பாண்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின பழைய படங்களில் இருக்கதான், இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாரி இருந்துச்சு. லைட்டாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாரி இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷ்னலாக எதிர்பாராத ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் கொஞ்சம் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் நினைப்பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஹீரோ வெங்கடேஷ் ஒரு சைலண்ட் ப்ளஸ் வைலண்ட்டான கேரக்டராக காட்டியிருந்தாங்க. அதுக்கேற்ற அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பொண்ணுக்காக ஃபீல் பண்ணுறப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லேயும் ஓகேங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் குறை சொல்ல முடியல. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நினைப்பட்டது படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக். ரெண்டும் ஆகா ஓகான்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆக்ஷன் ட்ராமாவுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பட்டது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரெண்டும் தான் மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டோரி புதுசான ஸ்டோரிலாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி பேஸ் லைன் எத்தனை படம் தான் வரும்னு தெரியல. ஜான் விக்னு ஒரு படத்தை எடுத்தது தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்ஷன் த்ரில்லர் படம் எல்லாமே அந்த ஸ்டோரியோட பேஸ் லைன் இல்லாமல் இல்லை, உள்ளார ஏதாவது ஒரு வகையில் ஒரு சீன்ஸை வச்சு நமக்கு ஜான்விக் படத்தை ஞாபகப்படுத்திடுறாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் வர சில சீன்ஸ் ஜான்விக் படத்தை ஞாபகப்படுத்துது. அந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஸ்டோரியோட பேஸ் லைன் இந்த படத்துலையும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ புதுசான ஸ்டோரி இல்லை. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் நான் சொன்ன ஸ்க்ரீன் பிளேங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா ஒரு மேலோட்டமான திரைக்கதை தான், எந்த இடத்துலையும் ஒரு அழுத்தமான திரைக்கதையே இல்லை. ஸோ படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம அடுத்து என்னது நடக்கும் அப்படிங்கிறத யூகிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே போயிட்டுருக்கு. ஒரு சீன் ஸ்டார்ட் ஆனால் இந்த சீன் இங்கே தான் முடியுங்கிறத நம்மளால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுவும் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க ட்ராபேக். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் எந்த கேரக்டர்ஸையுமே இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. எல்லாமே வீக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர்ஸை பற்றி சொல்லணுன்னா 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சுத்த ஒஸ்ட்டு, இன்னொரு இல்லை நசிருதீன் சித்திக். அவர் ஒரு சூப்பரான ஆக்டரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே தான், ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு காமெடியாக தான் இருக்கே தவிர சீரியஸான வில்லன் ஃபீலே வரவே இல்லை.
அவர் ஒரு சைக்கோ வில்லனா காட்ட நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆயிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஆனா அவர் பண்ற விஷயங்கள் அவரை காமெடி வில்லனா தான் வெளியில காட்டுது. ஸோ வில்லன்கிற விஷயத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா வில்லன் கூட ஆண்ட்ரியா வருவாங்க. நஸ்ருதீன் சித்திக் வர எல்லா சீன்லயுமே ஆண்ட்ரியா இருப்பாங்க. ஆனா அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு சுத்தமா தெரியவே இல்லை. செகண்ட் பார்ட்டோட லீடுக்காக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி வச்சிருந்தா ஐயோ சாமி விட்டுருங்கடா, ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்மளால பார்க்க முடியல, செகண்ட் பார்ட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஹீரோவோட கேரக்டரையுமே இவங்க ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அந்தளவு இம்பாக்ட் இருக்கிற மாரி வெங்கடேஷ் கேரக்டரையும் இவங்க டிசைன் பண்ணலன்னே சொல்லலாம். ஓவராலாக சொன்னால் ரீசெண்டாக பொங்கலுக்கு 2-3 தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. அதில் ஒன்று குண்டூர் காரம். அந்த படத்தை இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ தேவலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் அந்தளவு ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வெங்கடேஷ் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஓடிடியில் கூட இந்த படத்தை பார்த்துறாதீங்க. நானே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு. ஸோ ஓடிடியில் கூட பார்க்க வேணாங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ரிவ்யூ போட்டேனே சொல்லலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களோட பார்க்கணும் பார்க்காம இருக்கிறதுங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.